தலைவர் வைகோவுடைய நிலைப்பாடுகள் குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். அவர் கடைசி வரலும் தலைவனாக பரிணமிக்காமலேயே அவர் ஒரு பேச்சாளர் நிலையிலேயே இருந்துட்டார் தான் வருத்தத்திற்கு. அவர் இப்பொழுது தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளரை போன்று அல்லது விஜய் ரசிகர் மன்றத்துடைய தலைமை ரசிகர் மன்றத்துடைய தலைவர் போல் தான் அவர் பேசுறார். ஒரு சிறந்த நடிகராகவே தலைவர் வைகோ அவர்கள் இருந்து மகனை நிச்சயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்போ விஜய்க்கு நீங்க ஆதரவா களத்தில் நிக்க வரீங்க. விஜய்க்கு சிறந்த அவர் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க தேசத்துடைய பாரக் ஒபாமாவுக்கு நிகராக அவரை விட உயர்ந்த இடத்துல விஜய் நீங்க வச்சு பாக்குறீங்க. இது ஆபத்தான துதி பாடுறது. பல பணங்கள் இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் வந்தது, எப்படியெல்லாம் வந்தது, மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது 1800 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்லும் போது பதில் சொல்லாம போனார்ல. பல குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. அப்போ இந்த பணங்கள்லாம் எங்க வந்தது, இந்த பணங்கள்லாம் எங்க போச்சு, அவ்வளவு வந்துதான் எனக்கு தெரியாது. ஆனால் அரசியல் சம்பாதித்த பணங்கள் எங்கே போச்சு அப்படின்னா அது பல இடங்கள்ல அவர் இன்வெஸ்ட் பண்றாங்க. குறிப்பா உங்க மகன் எத்தனை வாட்டி சிறைக்கு வந்திருக்கிறாரு, எத்தனை முறை அவர் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா மல்லை சத்தியா அந்த துயரங்களை சுமந்து இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு தான் சுமந்து இருக்கிறேன். கட்சியா குடும்பமான் போது நான் எனக்கு கட்சி தான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை, நான் ஒதுங்கினேன். ஆனால் என் மீது உன் மகனுக்காக அபாண்டமான ஒரு பழியை சொல்லி தூக்கி போடும் போது மல்லை சத்யாவுக்கே இந்த நிலைமை நான் நம்மளாம் எந்த மொழின்ட்டு பல பேர் என் கூட வந்துட்டாங்க. மீதி பேர் இந்த பொது வாழ்க்கை வேணான்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. 2 பேர் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட்டுக்கு விட்டாங்கன்னா அது ரெண்ட்டு இவங்க வந்துடும். அதாவது அந்த சோசியல் மீடியால யாரோ எழுதியிருந்தாங்க 50 கோடி ரூபாய் பேசி முடிக்கப்பட்டது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க ராஜினாமா பண்றதுக்கு. அதுல 10 கோடி ரூபாய் அந்தந்த சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு, மீதி 5 கோடி ரூபாய் கம்பெனிக்குன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சோபா வந்ததா வரலையா, எங்க இறக்குனாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லை சத்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய முன்னாள் தலைவர், நீங்கள் முன்பு பயணித்த தலைவர் திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு, இது இளைஞர்களால் ஏற்பட்ட ஒரு புரட்சி அப்படின்னு சொல்றாரு திரு விஜய் அவர்களுடைய இந்த வெற்றியை. மேலும் அந்த பதவியேற்பு விழாவின் போது பராக் ஒபாமா கூட தப்பா வாசிச்சாரு, மீண்டும் அவருக்கு ஓத்து எடுக்க வேண்டியது வந்துச்சு. ஆனா பாருங்க, ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவர் பக்காவா மனப்பாடமா வாசிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் புகழாரம் சூட்டி இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாரு. அவங்களுடைய 2 எம்எல்ஏக்களுமே உதயசூரியனில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தான். ஆனாலும் அவர் இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நாளை மறுநாள் பொதுக்குழு கூட்டம் நடத்தி ஒரு கூட்டணி சம்பந்தமான ஒரு முடிவை அறிவிக்க போறேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாரு. உங்கள் முன்னாள் தலைவர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைவர் வைகோவுடைய நிலைப்பாடுகள் குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். அவர் கடைசி வரலும் தலைவனாக பரிணமிக்காமலேயே அவர் ஒரு பேச்சாளர் நிலையிலேயே இருந்துட்டார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அவர் இப்பொழுது தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளரை போன்று அல்லது விஜய் ரசிகர் மன்றத்துடைய தலைமை ரசிகர் மன்றத்துடைய தலைவர் போல் தான் அவர் பேசுறாரு. ஆனா இப்ப இந்த மேகதாது விவகாரத்துல எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அங்க உதயநிதியை கண்டிக்கணும். அவரோட நோக்கம் உதயநிதி அவர் மேல தான் அக்யூசியேஷன் வைக்கிறாரு. இப்போ அவர் தொடர்ச்சியா போராடுறாரு. எதுக்காக போராடுறாரு? வெளிகந்தாமல போய் நான் வெட்ட போறேன், இங்க கவர்னர் காவியை அணிஞ்சிட்டார் திருவள்ளுவருக்கு, இப்படின்னு ஒரு 4-5 போராட்டங்களை, செம்பவெளி அணைக்கட்டுற பிரச்சனை, இப்படின்னு நீங்க ஒரு 3 போராட்டம் நடத்துனீங்க. வெளிகத்தாமல நீங்க வெட்ட போனீங்க. எப்போ? இந்த 1 மாத காலத்துல. இந்த 1 மாத காலத்தில் தான் தமிழ்நாட்டின் அரசியலில் சட்டம் ஒழுங்கு கெட்டு ஒரு அரசு நிர்வாகமே இருக்கிறதா என்று கேட்கின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டது. பச்சிளம் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அதுல ஏறக்குறைய 4 - 5 சம்பவங்கள் ஆளுங்கட்சியுடைய சார்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் தொடர்ச்சியாக பதிவு வருது. அவங்களை கட்சி விட்டு நீக்கிறாங்க தமிழக வெற்றிக்கான. அப்படின்னா அவங்க தவறு செய்திருக்கலாம் என்பதுதான் பொருள். இப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்பணும். அது போக்கஸ் ஆகுது மக்கள் மத்தியில. இது கூர்த்திட்டப்படுகிறது. அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து மக்களை மடைமாற்றம் பண்ணணும். அதுக்கு நான் போய் போராடுறேன், நான் போய் முள்ளு வெட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் மகா நடிகன் என்பதை நீங்க தொடர்ச்சியா நீங்க உங்களுடைய செய்கையின் மூலமாக நீங்க நிரூபிச்சுட்டு வரீங்க.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்பால் ஒரு சிறந்த நடிகர் தமிழ்நாட்டில் இல்லை என்ற ஒரு கவலை இருக்கிறது. நீங்கள் அரசியல் வராமல் நீங்கள் வந்து திரைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்த இடத்தை நீங்கள் இட்டு நிரப்பீர்கள் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2021 உங்களுக்கு வந்து இனி இயங்கவே முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டேன், நான் படுத்த படிக்க ஆகிட்டேன், நான் வெளியே வரனா எனக்கு 2 பேர் உதவி வேணும், என்னால் நடக்க முடியல அப்படின்னு நீங்கள் அவ்வளோ நாடகங்கள் நடிச்சிங்க. எதுக்காக நடிச்சிங்கன்றது எனக்கு தெரியும், இன்னும் அங்கே உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும், பலருக்கு தெரியும். ஆனால் வெகுஜன மக்களுக்கு பொது சமூகத்துக்கு தெரியாது. சே, அந்த தலைவன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இல்லை. உண்மையை சொல்கிறேன், அந்த தலைவன் தன் மகனுடைய அரசியல் வருகைக்காக தான் நடிச்சார். இன்னைக்கு எப்படி சார் நீங்க போய் அந்த ஜேசிபி எந்திரத்தை ஓட்டுறீங்க? கத்தியத்து போய் முள்ளெல்லாம் வெட்டுறீங்களா? முடியாதுன்னு சொன்ன ஒரு தலைவன் இவ்வளவு ஆக்ரோஷமாக ஒரு அசுர வேகத்துல ஒரு ராட்சசன் பலம் கொண்டு நீங்க வெளியே வர்றது போல இப்ப நீங்க வந்து எல்லா வேலையும் செய்றீங்களா? எப்படி நடக்குது? நடவேணும் போறீங்க, போராட்டம் நடத்துறீங்க, ஜேசிபில தொங்கிட்டு வர போறீங்க. தேர்தலுக்கு முன்னதாக அவர் வலிக்கு கீழே விழுந்தாருன்னு நான் நினைக்கிறேன் இடையில. அப்போ கூட கையில அவர் கட்டு போட்டு இருந்தாரு. அப்போ அதன் பிறகு கூட அவருடைய பப்ளிக் பிரசன்ஸ்ல வந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு. ஐயோ, திரு வைகோ அவர்கள் இந்த நாட்டிற்காக தமிழ்நாட்டிற்காக அவர் பல விஷயங்கள் அரசியல் நிலைப்பாடுல மாறுபட்ட சில நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் அவரோட போராட்ட குணம், அந்த போர் குணம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட வைகோ நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் கொஞ்சம் வயோதிகத்தை அடைஞ்சிட்டாரா, அவருக்கு வந்து இயலாமை வந்து நமக்கு அப்பட்டமா தெரிய வருது அப்படின்னு ஒரு பரிதாபத்துக்குரிய இதுவா பார்த்தோம். ஆனா இப்போ நீங்க சொல்வது போல ஒரு நல்ல அவர் மகனுடைய அரசியல் வருகைக்காக தன்னால இயல்ல உடம்பு பாதிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த தலைவன் நன்றாக இருக்கின்ற போதே அந்த தலைவனுடைய சுமைகளை நாங்க தோல்ல தூக்கி சுமந்தோம்ல. அவர் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கின்ற போது எவ்வளவு சண்டை விருதுநகர் மாவட்டத்துல. நினைவில் வாழ்கின்ற தாமரை கண்ணி கிட்ட போய் கேளுங்க, அவர் இப்பொழுது இல்லை அவர் சொல்வதற்கு. இப்பொழுது இருக்கிற KKSSR போய் கேளுங்க, 2 அவரு திமுக இருக்கும், ஒரு அதிமுக மாத்தி மாத்தி சண்டைகள் நடக்கும். அந்த சண்டையெல்லாம் யாரு எதிர்த்து நின்று அங்க அந்த சண்டைக்கு எதிர்த்தாக்கல் கொடுத்தது யாரு? இன்றைக்கும் தலைவருடைய நண்பர் அண்ணன் குட்டி என்கிற சண்முக சுந்தரம் இருக்கிறார். ஒரு நாள் உள்ள நான் அந்த MP ஆபீஸ்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நேரம் பரபரப்பா உள்ள வந்து அந்த கதவு திறந்து நேரம் வந்து மல்லை சத்தியா எங்க அப்படின்னு தேடுறாரு. இதோ இருக்கிறா போல அப்படின்னு வைக்க சொல்றாரு. என் கையை பிடிச்சிட்டு என்ன பிரச்சனை? 2 சண்டியர்கள் சென்னையில இருந்து வந்து பெல்ஸ் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க, பெரிய அடியாட்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, உடனடியே நீங்க அவங்க பேக்கப் பண்ணோம் அப்படின்னாரு. நான் நேரா நீங்க இருக்குன்னா நாங்க போயிடுறேன்னா நேரா போட அவங்க 2 பேரையும் அந்த காலரை பிடிச்சி தரன்னு இழுத்து வந்தேன். முக்கியமான தலைவர்கள், அவங்க முக்கியமான நண்பர்கள், என் மீது ரொம்ப பிரியமா கொண்டவங்க. அவங்க என்கிட்ட தளபதி என்ன தளபதி அப்படின்னாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு. எதுக்கு வந்தீங்க? இல்ல நான் பேசவே விடல. அவங்களை எடுத்து நேரம் அவங்க வண்டியில எடுத்து அந்த விருதுநகர் பாட்டுக்கு அண்ணாண்டவர்கள் அவங்களை அனுப்பிச்சிட்டு தான் நாங்க வந்தோம். அப்போ உங்களுக்காக அவ்வளோ துயரசங்களை அவ்வளோ சவால்களை எதிர்கொண்டு போராடினவங்க நாங்க. 3 முறை உங்களோட உயிருக்கு ஆபத்தின் போது அங்க காத்த களத்தில் நாங்க இருந்தோம். என்னை போல் பல பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இல்லாம இவங்களுக்கு இல்லாத ஆற்றல் உங்க மகனுக்கு என்ன சார்? உங்க மகனை என்பதை கடந்து வேற என்ன இருக்குது? அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அவர் ஏதாவது தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரா? அவர் வந்து இப்போ வந்து சுற்றுச்சூழல் போராளின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சுற்றுச்சூழல் போராளி அவரு? பெக்கிங்ஹாம் கார்னர்ல இருந்து இங்க இருந்து அடையாளத்துவங்க கடலூர் வரையில அந்த பெக்கிங்ஹாம் கார்னர் போகின்ற வழியில நம்ம முட்டுக்காடு ஊராட்சியில் வந்து ஹிராநந்தினின்னு ஒரு பெரிய அடுக்குமாடு குடியிருப்பு இருக்கு. அதுல 16வது மாடியில 360 டிகிரில இருக்கிற நட்சத்திர அந்த அந்தஸ்து பெற்றிருக்கிற அந்த இடத்துல நீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அங்க இருக்கிற ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள், அவன் அந்த கழிவு நீர் எடுக்கிற லாரி வச்சிருக்கிறான், குடிநீர் எடுக்கிற லாரி வச்சிருக்கிறான். ஒரு சிலர் வேற வழியில நீங்க வந்து இது அரசு கண்காணிக்க வேண்டியது. அரசு என்ன பண்ணணும், இந்த கழிவு நீர் எடுத்து போய் அவங்க எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கணும். அப்ப இல்ல, அப்ப என்ன பண்ணுவோம், எடுத்து வனாந்தரத்தில் ஊத்திட்டு வந்துருவான். இது வனாந்தரத்தில் ஊத்தப்படுவது அங்க யாரோ சொல்லி அதுக்காக தான் ஒரு வழக்கு போட்டு அதுக்காகத்தான் ஒரு சுற்றுச்சூழல் தனக்கு ஏற்பட்டதுக்காக தான் ஒரு சுற்றுச்சூழல் போராடி. வேற எங்கும் அவர் இதுக்கும் போராடினவர் கிடையாது. ஆனா நாங்கள் போராடி இருக்கோம். ஸ்டெர்லைட்டுக்கு அணு உலைக்காக நாங்கள் போராடி நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம். இப்படி இருக்குன்ற மகனுக்கு என்ன சார் தகுதி இருக்குது? என்ன அவர் பண்ணிட்டார்? ஒண்ணுமே இல்லை. எனவே ஒரு சிறந்த நடிகராகவே தலைவர் வைகோ அவர்கள் இருந்து மகனை வந்து நிச்சயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்போ விஜய்க்கு நீங்க ஆதரவா களத்தில் நிக்க வரீங்க. விஜய்க்கு வந்து சிறந்த அவர் வந்து அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க தேசத்துடைய பாரக் ஒபாமாவுக்கு நிகராக அவரை விட உயர்ந்த இடத்துல விஜய் நீங்க வச்சு பாக்குறீங்க. அமெரிக்கா எங்க,
ஒரு மாநிலம் எங்க சார்? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை போய் நீங்க வந்து பாரக் ஒபாமா கடந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கூட்டத்திலும் விஜய் முதலமைச்சர் எச்சரிக்கை இருக்கணும். இது ஆபத்தான துதி பாடுறது. நீங்க போய் முதலமைச்சர் நீங்க வந்து அவரை போய் பார்த்த உடனேயே நீங்க என்ன அவர் என்ன சொன்னார்? அண்ணாவுக்கு நிகராக ஒரு ஒரு முன்மாதிரி உருவாக்குறாரு அப்படின்னு அண்ணாவை கடந்து ஒரு புகழ்ந்தார். எனவே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் இப்படி பண்றாரோ, அவர் அகசாய் சூரன் அந்த திரைப்படத்தில் வருவது போல செஞ்சிருவாரு என்று ரசிகர் மன்றத்து விஜய் ரசிகர் மன்றத்துடைய தோழர்களே இப்படியெல்லாம் நமக்கு பேச தெரியாம போயிடுச்சு, இப்படிலாம் இருந்தா நம்ம இன்னும் பெரிய வாய்ப்பு பெற்றுக்கலாமே என்று பேசுகிற நிலைமைக்கு வைகோ வந்து தாவேக்கோடைய பிரபகண்டா செக்ரட்டரி போல அல்லது ரசிகர் மன்ற தலைவர் போல இப்போ வைகோ பேசுவது என்பது வருத்தமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. நீங்க இன்னும் தலைவனாக இந்த புகழ்ச்சிக்கு நீங்க விஜயை ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை விடுக்கிறீங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இல்ல அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, ஒரு இறை தூதர்களை போன்று ப்ராஃபிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கடவுளுடைய அவதாரங்களாக கருதப்படுகின்ற விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற ஜோசப், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருந்தாரு. இரண்டாவது புதிய ஏற்பாட்டுல தச்சனின் மகன் ரட்சகனாக மாறினார். இறைமகன் இயேசு கிறிஸ்து, அவருடைய தந்தை தான் ஜோசப், இவர் மூன்றாவது அவதாரம். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையான ஒன்று, இதெல்லாம் ஆபத்தான ஒன்று. இதையெல்லாம் நம்பி முதலமைச்சர் அப்படியே சோகமால வந்துடாதீங்க, இதுல இருந்து நீங்க விழிப்புணர்வு படணும், உங்களை மிகப்பெரிய பாதாளத்தை தள்ளிடுவாங்க. இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு செய்தி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க அது போட சொல்லல, ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டன் வந்து அந்த அம்மாவை வந்து கன்னிமரியால் போல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து இதையில தாங்கிற கன்னிமரியா போல ஒரு படத்தை போட்டு போஸ்டர் அடிச்சு விட்டான். நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் கொந்தளித்து எழுந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம் மூடப்பட்டு பரிகார பூஜை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா மன்னிப்பு கட்டிச்சு. அதே போலதான் அன்னை கன்னிமரியாவுடைய கணவர் தான் இப்ப நீங்க ஜோசப் நீங்க சொல்றீங்க, அவரோட நீங்க ஒப்பிடலாமா ஜோசப் விஜய் அவர்களை? இதெல்லாம் உடனடியாக கண்டிச்சிருக்கணும் சட்டமன்றத்துல. இதெல்லாம் ஆபத்தான ஒன்று. இந்த ஆபத்து இவர்களிடம் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிவேர் ஆஃப் வைகோ அண்ட் ஹிஸ் சன் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நான் சொல்லியிருக்கிறேன். இது என்னுடைய வார்த்தை இல்லை, இந்த நாட்டுடைய அரசியல் சாஸ்திரத்தினுடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கட்சியையும் ஒரு தலைவனையும் என் சமூகம் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த அந்த தலைவனோட அந்த அப்படின்னு தன் சமூக மக்களுக்கு அவர் சொல்றாரு. பிவேர் ஆஃப் சோன் அவர் அண்ணா அம்பேத்கர் முடிப்பார். நான் அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வேன், பிவேர் ஆஃப் வைகோ அண்ட் ஹிஸ் சன். ஃபிளாட்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ என்னன்னா சார், எனக்கு இப்போ நீங்க அந்த கட்சியில நீங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திரு வைகோ அவர்களோட அது ஒரு சிறிய கட்சி தான், அதுல வந்து இப்போ நம்ம அதிகாரத்தை அடைஞ்சிரும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தலைவர் வைகோட இருந்தீங்கன்னு சொல்லி நீங்க பல சந்தர்ப்பங்கள்ல நீங்க வந்து அவரோட இருந்த நீங்க அனுபவத்தெல்லாம் நீங்க பகிர்ந்து இருக்கிறீங்க. இப்போ அவர் தன்னுடைய மகனை அவர் அழைத்து வருவதற்கு எல்லா வேலைகளும் அவர் செஞ்சாரு. அதனால தான் வந்து உழைத்தவர்களுக்கு வந்து இங்கே அங்கீகாரம் கிடையாதுங்கிற ஒரு இது வந்துருச்சு. ஒரு தனிநபரனுடைய ப்ராப்பர்ட்டியாக ஆக போகுது மதிமுக அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு பகிரங்க விமர்சனமாக நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நீங்க விலகியது கடந்த ஆண்டு நீங்க விலகினீங்க. இதுவரையில் மதிமுக பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது. அரசியல் ரீதியாக, தேர்தல் அரசியல் ரீதியாக பல நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அப்போதெல்லாம் வந்து கொள்கை முரண் உங்களுக்கும் திரு வைகோ அவர்களுக்கும் ஏற்பட்டது இல்லையா? அவர் இதே வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் கூட்டணி வைத்திருக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் கூட்டணி வைத்திருக்கிறார். எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசி ஒரு தனி இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அந்த கட்சியுடனே கூட்டணியும் வைத்திருக்கிறார். பாஜகவுடனும் கூட கூட்டணி வைத்திருக்கிறார். மோடியை பிரதமராக ஆக்க விடாமல் நான் ஓய மாட்டேன் என்று 2014 தமிழ்நாட்டில் அவரை விட வேற யாரும் அவ்வளவு முழு வீச்சா பிரச்சாரம் செய்யல. அப்போதெல்லாம் ஒரு கொள்கை முரண் திரு மல்லை சத்யா அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் தன்னுடைய மகனை அவர் அரசியலுக்கு கொண்டு வர்றாரு, ஒரு டிராமா பண்றாரு, உங்களுடைய விமர்சனம் டிராமா பண்றாரு, எங்களை எல்லாம் வந்து உதாசீனப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு இது வரும்பொழுது, அப்போ திரு மல்லை சத்யா இந்த கட்சியில திரு வைகோ என்ன முடிவு தேர்தல் ரீதியான ஒரு சந்தர்ப்பவாத முடிவுகள் எடுத்தாலும் சரி நான் அவர் கூட இருப்பேன், ஆனா அவர் மகன் உள்ள வர்றாரு அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு முரணா, எங்களை போன்ற உழைத்தவர்கள், எந்த ஒரு எதிர்பாராத நாங்கள் இருந்தவர்கள், எங்களுக்கு வந்து இவ்வளவு அதிருப்தி அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதை மக்கள் வந்து தெளிவா உங்களுடைய கேள்வி நியாயமானது. முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக வைகோ அவர்கள் இருந்திருக்கிறார்.
தேர்தல் முடிவுகள் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலகட்டத்தில். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பவர் என்பது ஊடகம் தான் முதலாக படம் பிடித்து காட்டியது. எந்த கட்சியிலிருந்து அவர் விலகி வந்தாரோ அதே கட்சியுடன் போய் சேர்ந்தது. எந்த வாரிசு அரசியலுக்காக நான் கட்சி துவங்குறேன்னு சொன்னாரோ அதே வாரிசு மீண்டும் கட்சியில் கொண்டு வந்து நிறுத்தியது. 94 எழுச்சி பேரணியில் கடற்கரையில் பேசுகின்ற போது விடிகால் 6 மணி இருக்கும், சூரிய உதயத்தின் போது பேசுறாரு. நம்முடைய முதல் எதிரி யார் என்று கேட்கின்ற போது அங்கிருந்து தொண்டர்கள் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி நம்ம திமுக தான் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு. இல்லை, அந்த ஆண்டி போண்டிகளை எதிர்ப்பதற்கு நாம் கட்சி ஆண்டி போண்டினா அது வந்து முரசொலியில் எழுதப்படுகின்ற ஒரு துணுக்கு செய்திகள் அந்த ஆண்டி போண்டி. ஓகே, அந்த ஆண்டி போண்டிகளை எதிர்ப்பதற்கு நான் இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை. நம்முடைய முதல் எதிரி இந்த நாட்டை பொது வாழ்க்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்ற ஊழல் ராணி ஜெயலலிதாவை தான் நம்ம அதிமுக தான் நம்முடைய முதல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணீங்க. அதுக்காக நீங்க வந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரல நடைபெற வந்தீங்க. அந்த அம்மாவுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணணும், ஊழல் சொத்துக்கள் அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்னீங்க. 96 சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டீங்க, தோல்வியை தழுவுறீங்க. 97 நீங்க அந்த அம்மாவுடைய கூட்டணி வச்சு நீங்க வந்து தேர்தலை சந்திச்சு முதலாக பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊண்டுவதற்கு நடைபாவாடை விரித்தவர் வைகோ தான். அடல்ஜி அடல்ஜி, நீங்க மோடின்னு இப்பதானே சார் சொல்றீங்க. 98 99 அடல்ஜி வந்து ஒரு கோமால இருந்தாரு சில ஆண்டு காலம், பல ஆண்டு காலம். அந்த இதுல அப்பவே என்ன சொன்னாரு, என்னைய பார்த்தா அவர் வந்து வைகோ அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது போல அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அடல்ஜி வந்து என்னை மகன் என்ற அளவு கூட அவர் வந்து என்ன அங்கீகரிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பல முறை அது இருந்திருக்கலாம். வாஜ்பாய் அவருக்குமான நெருக்கங்கள் இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் இங்கே வந்து ஐ சல்யூட் வைகோன்லாம் சொல்லியிருக்கிறார், மாற்றம் இல்லை. ஆனால் அது சொல்லாத பல செய்திகளும் அந்த தோழர்கள் பட்டியலில் போட்டுருவாங்க. காங்கிரஸ்ல வந்து அம்மையார் 110 நாடுகள் அணிசேரா நாட்டுடைய தலைவியாக அம்மையார் அம்மா இந்திரா காந்தி அவர்கள் இரும்பு பெண்மணி. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நடத்தி வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தவங்க. இல்ல சார், இப்ப நான் என்ன கேட்கறேன், இப்ப நீங்க தெளிவா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இப்ப நடைபயணம் போனாரு தமிழகம் முழுக்க, மதுவை ஒழிக்கணும், ஒரு உயர்ந்த நோக்கம், மதுவை ஒழிக்கணும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தாய்மார்களுடைய தாலி இருக்கக்கூடிய ஒரு கருவியாக அது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நடைபயணம் போறாரு. அதே நடைபயணம் முடிச்சு அடுத்த தேர்தலில் அதிமுகவோட ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைக்கிறாரு. இப்ப இதெல்லாம் உங்க கருத்து முரணா தெரியலையா? அப்ப நீங்க அப்பவே கலக குரல் எழுப்பிருக்குமா இல்லையா? தலைவரே, இது வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய வருங்காலத்திற்கு இது ஒரு பெரிய ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல், நாம் 10ஓடு 11ஆக ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அணியாக நம்ம ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்பவே அச்சமுட்டி எச்சரித்து இருக்கலாமே. 98 அவரு அந்த காலகட்டத்துல நான் வந்து அவருக்கு அறிவுரை சொல்ற இடத்துல இல்லை. நான் வந்து அப்போ வந்து ஒரு இளைஞரணி செயலா அப்பெல்லாம் இல்லை. அப்போ வந்து மாமல்லபுரம் நகர செயலாளராக தான் நான் இருந்திருக்கிறேன். அப்போ வந்து நம்மளால கருத்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 98க்கு அப்புறம் நான் கட்சியோட இளைஞரணியா வரேன். இப்போ அந்த நடவடிக்கையில தான் அம்மையார் ஜெயலலிதாவுடன் வந்து பொடாசாடுதலை கைது பண்ணி அந்த அம்மா 577 நாள் 19 மாதம் 1.25 வருஷம் ஜெயிலில் போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மதிமுக அந்த அப்பழுக்கட்ட தோழல் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை போட்ட ஆரம்பிச்சாங்க. பல பேர் தாடி வச்சு ஆரம்பிச்சிட்டான். பல பேர் வீட்டில் மின் விசிறி ஏசியெல்லாம் எடுத்துட்டான். மனைவியே பக்கத்தில் படுக்கூடான்னு சொன்ன தோழர்கள் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் வைகோ வந்து தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் சிறையில் இருக்கிறாரு. அவரு ஃபேன் வச்சுக்கல, நான் வெஜிடேரியன் அங்கே உள்ள சாப்பிட்றது இல்லை. எனவே அவரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை போட்டாங்க. அவர் வெளியே வருகின்றவர்கள் நான் இந்த தாடி எடுக்க மாட்டேன், தாடி வளர்த்தான், முடி வளர்த்தான், இப்படிலாம் இருந்த தோழர்கள்ல நானும் ஒருவன் கருப்பு ஷர்ட் போட்டவன். அவர் வெளியே வந்த உடனே எல்லாருமே அந்த சிறை வாசல்லையே தாடியில மொட்டெல்லாம் அடிச்சுட்டானுங்க, கருப்பு ஷர்ட் கேட்டு கலர் ஷர்ட் போட்டாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக கருப்பு ஷர்ட் போட்டோம் இந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. யாரை எதிர்த்து நம்ம கருப்பு ஷர்ட்டை போட்டோம்? 570 நாள் 19 மாதம் 1.25 வருஷம் அந்த மாதிரி ஜெயிலில் வச்சிருக்குது. அந்த ஆட்சி அகற்றப்படுகின்ற வரையிலும் நான் இந்த கருப்பு ஷர்ட் கட்ட மாட்டேன் நான் போட்டிருந்தேன். ஆனால் விதி என்ன சொல்லிச்சுன்னா, அந்த கருப்பு ஷர்ட்டோட தான் பாய்ஸ் கார்டன்ல இவங்க 35 தொகுதி ஒப்பந்தம் போடும்போது அந்த ஒப்பந்தத்தை கையில வாங்கி நிற்கின்ற பரிதாபத்துக்குரிய நான் தள்ளப்பட்டுறேன். கடுமையாக எதிர்த்தேன். வேண்டாம், நீங்க வந்து மிகப்பெரிய விஷப்பரீட்சைக்கு நீங்க போறீங்க, இது கூடாது அப்படின்னு. அப்போ கூட கொஞ்சம் பேர் சொன்னாங்க, என்ன நீங்க மிசா சட்டத்தை பயன்படுத்தி அம்மா இந்திரா காந்தி கூடவே திமுக போலையா அப்படின்னாங்க. நான் அப்பவும் கேட்டேன், இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வைக்குது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்திரா காந்தி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க கூட்டணி வச்சாங்களா? இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்காக கூட்டணி வச்சாங்க. இப்ப நீங்க என்ன அதிமுக கூட்டணி வைக்கிறது எதுக்காக கூட்டணி? வைகோ முதலமைச்சர் போறீங்களா?
ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஆகுறாங்க. எனவே முரண்பாடுகள் இதெல்லாம் நான் தர்க்கம் பண்றேன். கடைசி வரலும் நான் கருஷேட்டை கேட்ட மாட்டேன். என்னை சட்டமன்றத்தில் போட்டியிட வைக்காதீங்கன்னு சொல்லி நான் கடைசி வரை நின்றவன். இவங்களுக்கு இவங்க கேட்ட தொகுதியில எதுவும் கிடைக்கல. கடைசியில வந்து எழும்பூர் தொகுதி அது எப்பொழுதுமே நிலையாக திமுக வெற்றி பெறுகின்ற தொகுதி. கலைஞர் போல அண்ணன் பரிதி இளவதிக்கு ஒரு வரலாறு உண்டு. தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வருவார். அவர் 8 மணி இங்க நிக்க வச்சாங்க. நான் வேண்டாம், என்னால் முடியாதுன்னே சொன்னேன். ஆனால் 2 நாள் என்னை கூப்பிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை அவரோட கருத்துக்கு உடன்பட வச்சு வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே ஒரு சட்டை வந்து தலைவர் கொடுறாரு. இந்த சட்டை மாட்டிக்க, நீ எனக்காகத்தானே இந்த இது செய்யற அப்படின்ட்டு கடைசியாக அந்த கொள்கையாக அந்த எண்ணெய் கூட மாற்றி என்னை வெள்ளை சட்டை போட வச்சு கருப்பு சட்டை கைட்டு போட்டார். ஆனால் கலைஞர் மறுநாள் எழுதுறார் முரசொலியில், அந்த கருஞ்சட்டை சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த கருப்பு சட்டை கட்ட வேண்டிய நிலைமைக்கு உருவாகும். எனவே முரண்பாடுகள் எல்லாவற்றிலும் முரண்பாடுகளை தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு தலைவர் என்பது லீடர்ஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் தவறுகள் நடப்பதை நம்ம சுட்டி காட்டுவோம். மக்களால் கூட்டணி உருவாகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுல இருக்கிற ஆபத்துகளை எடுத்து சொன்னவன். அந்த கூட்டணி முறிகின்ற சூழலிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஐயா டி கே ரங்கராஜனுக்கும் எனக்கும் கடுமையான வாக்குவாதம் உள்ள தாயத்தில் வந்துருச்சு. அப்போ டி கே ரங்கராஜன் வந்து எம்எல்ஏ ரொம்ப பிரியம் கொண்டவர். ஆனால் நடந்த வாக்குவாதம், நான் வந்து மதிமுகவுக்காக பேசுறேன், என் தலைவருக்காக நான் பேசுறேன். ஆனால் அவர் வந்து என் தலைவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நாங்கள் மார்க்சிஸ்ட் செய்த மிகப்பெரிய தப்பை வைகோவை ஒருங்கிணைப்பாக ஏற்றுக்கொண்டதுதான். நீங்க எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு ஒன் பை ஒன் அக்யூசியேஷன் குற்றச்சாட்டை வாசிக்கிறாங்க. என்னால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாம நான் வந்து துடிக்கிறேன். ஏன்னா முதல்ல இருந்து நான் இந்த கூட்டணி வேண்டான்னு சொன்னவன் நான். ஆனா நான் பக்கத்துல இருக்கும்போது சொன்னேன், நீங்க உடனடியாக நீங்க வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு. அவர்கிட்ட நான் கடுமையா வாதம் பண்ணும்போது டி கே ரங்கராஜன் சொன்னார், என்ன மல்லை, என்ன மிரட்டி பாக்குறீங்களா நீங்க? என்ன எங்களுக்கு தெரியும் இந்த திராவிட இயக்கத்துடைய பாலிசி என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களை அடிக்க போறீங்களா அப்படின்னு. அப்போ வைகோ என்னன்னா அப்படிலாம் பேசுறீங்க, அவன் என்ன என் பொருட்டு ஏதோ கோவப்படுறான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணார். அப்போ எல்லா காலகட்டத்திலும் அந்த தலைவனை பாதுகாக்க வேண்டும், இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடியவன் நான். போராடலாமே இல்லை. கருப்பு ஷர்ட் கட்டாம ஏறக்குறைய 3 வருஷம் நம்ம இருந்தோம். சுகதுக்கங்கள் அப்போ எந்த சுகதுக்கத்துக்கு போனாலும் அது வந்து அந்த கருப்பு ஷர்ட்டோட தான் போவேன். என்னுடைய சொந்த உறவுக்கு திருமணம் கூட நான் அப்படி கருப்பு ஷர்ட்டோட தான் போவேன். இதுவும் கடந்து அவருக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டவன். 32 வழக்குகள் என் மேல. அது 5 முறை நான் சிறைக்கு போனேன். அவங்க மகன் எத்தனை வாட்டி சிறைக்கு வந்திருக்கிறாரு, எத்தனை முறை அவர் வந்து போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா மல்லை சத்தியா அந்த துயரங்களை சுமந்து இருக்கிறேன், மகிழ்ச்சியோட தான் சுமந்து இருக்கிறேன். என் குடும்பமா கட்சியானா எனக்கு குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் எனக்கு முக்கியம் இல்ல, கட்சி தான் முக்கியம் அப்படின்னு. 2009ஆம் ஆண்டு என் மாமனார் வந்து வைகோவோட சில கசப்பான சம்பவம் வந்த போது 2009 இருந்து 2025 எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஏறக்குறைய 16 ஆண்டுகள் நான் அந்த வீட்டுக்கே போனவன் கிடையாது. கட்சியா குடும்பமான் போது நான் எனக்கு கட்சி தான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை, நான் ஒதுங்கி நின்றவன். ஆனால் என் மீது உன் மகனுக்காக அபாண்டமான ஒரு பழியை சொல்லி தூக்கி போடும் போது மல்லை சத்யாவுக்கே இந்த நிலைமை நான் நம்மளாம் எந்த மொழின்ட்டு பல பேர் என் கூட வந்துட்டாங்க. மீதி பேர் இந்த பொது வாழ்க்கை வேணான்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ அந்த கட்சி என்ன கடைசியா வருத்தமாக தான் அந்த செய்தியை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நாட்டில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் என்ற ஒரு மாபெரும் மனிதர், இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா இருந்தார், தமிழ்நாட்டுடைய பிரிமியவர், காங்கிரஸுடைய மகத்தான தலைவர், நாட்டின் தேசபிதா மகாத்மா காந்தியுடைய சம்பந்தி அவர் சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருந்தார். ஏறக்குறைய 46 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டமன்றங்களில் பிரதிநிதித்துவப்பட்டிருந்தாங்க. அந்த சுதந்திரா கட்சி அவர் இருக்கும்போதே காணாமல் போன்பது வருத்தத்துக்குரிய ஒன்று. தமிழ்நாட்டுடைய மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது வடவேங்கிடம் தென்குமரி ஆழியடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது நம்முடைய தொல்காப்பியம் சொல்கின்ற வடவேங்கிடம். திருப்பதி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுகின்ற போது ஆந்திரா மெட்ராஸ் வரையும் எங்களுக்கு வேணும், மதராஸ் மனதேன்னு அவங்க போராடுறாங்க. ஆனால் அன்றைக்கு இந்த எல்லை காக்கின்ற போராட்டத்தில் நேசமணி அங்கே போராடினாலும் இங்கே வட தமிழ்நாட்டுடைய எல்லைக்காக போராடியவர் வந்து மாப்போசி. அவர் உருவாக்கிய கட்சி பேர் தமிழரசு கட்சி. எனவேதான் திருத்தணியில அவருக்கு வந்து செலவு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து சென்னை கேட்டாங்க, அவர் திருப்பதி கடந்து ஒரு போராட்டம் நடத்துறாரு. கடைசியா திருத்தணி நமக்கு எல்லைக்கா வரும்போது அந்த திருத்தணியை மீட்டு கொடுத்த பெருமை மாப்போசிக்கு உண்டு என்பதான் அவருக்கு அங்க செலவிச்சாங்க. அவருக்கு உருவாக்கின கட்சி தான் தமிழரசு கட்சி. எங்கே போனதுன்னு தெரியாது. அதே போன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று நாம் தமிழர் இயக்கத்தை உருவாக்கினார் தமிழர் தந்தை ஐயா சி. பாதித்தனார்.
அவர் இருந்த காலத்திலே 1967 அண்ணா தலைமையில் நான் திமுகவில் இணைகிறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இணைக்கின்ற போது விமர்சனங்கள் வருகின்ற போது சொன்னார், எந்த கொள்கைக்காக நான் இதுவரை வாழ்ந்தோன்னோ நாம் தமிழருடைய உயிர்ப்புடை கொள்கையில் நான் திமுக மூலமாக நான் மெய்ப்பிப்பேன்னு சொல்லி அவர் சொல்றார். அவர் காலகட்டத்தில் தான் சென்னை பிரசிடென்சி மதராஸ் மாகாணமாக இருக்கின்ற இந்த மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது காரணம் அது அண்ணா காலத்தில் அவர் இருந்த அந்த சபாநாயகர் இருந்த போதுதான். அவர் உருவாக்கி நாம் தமிழர் கட்சி காணாமல் போனது. அதே போலதான் சொல்லின் செல்வ ஈவிகே சில்வர் டங் ஆரைட்டர் என்று போட்டப்பட்ட ஈவிகே சம்பத் தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை, அவர் உருவாக்கிய கட்சி தமிழ் தேசிய கட்சி. 4 ஆண்டுகள் அந்த கட்சி காங்கிரஸோட காணாமல் போனது. ஒரே ஒரு பாட்டு வரி தான். அந்த பாட்டு அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லுங்கள், இணையும் நாள் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காமராஜருடைய அம்மா பேர் சிவகாமி, எனவே அவரிடம் இணைப்பதற்கு நாள் கூறிங்கன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கட்சி 4 ஆண்டுகள் எதுவுமே கரைச்சி வரும். இந்த நாட்டில் தலை சிறந்த நடிகர் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர் உருவாக்கிய கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி, அவர் காலத்திலே மறைந்து போனது. இந்த நாட்டில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி என்னாச்சு? இந்த வரிசையில் அடுத்து சேரப்போகிற ஒரே கட்சியாக நான் மதிமுகவை தான் பார்க்கிறேன். இது வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் உருவாக்கிய கட்சி, நாங்கள் கண்ணீரும் செந்நீரையும் வேர்வையும் பாசனமாக்கி உருவாக்கிய அந்த கட்சி பல உயிர் தியாகங்களும் உள்ளடங்கி இருக்கு. நிச்சயமா. இப்ப எனக்கு என்னன்னா சார், இப்போ திரு துரை வைகோ அவர்கள் எம்பியா இருக்காரு. அவர் ஒரு தனி சின்னத்துல போட்டிட்டு அவர் ஒரு இண்டிபெண்ட் எம்பியாவே இருக்காரு. இப்ப அவர் நினைச்சாருன்னா பாஜகவிடம் கூட்டணி வச்சு, ஏன்னா ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் மத்தியில் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் மோடிக்கு ஆதரவு கடந்த காலத்தை கொடுத்தவங்க தானே, அப்படி கொடுத்து அவர் ஏதேனும் கேபினெட் மினிஸ்ட்ரி கேட்டிருக்கலாம், இல்லை இணையமைச்சர் பதவி ஏதேனும் வாங்கியிருக்கலாம். ஆனா இப்ப எதுக்கு அவர் திரு விஜய் அவர்களோட ஒரு நெருக்க காட்டுறாரு? இப்போ திருச்சிக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர் பிரசன்ஸ்ல இருக்காரு. பல நிகழ்வுகள்ல அவரோட மறைமுகமான பிரசன்ஸும் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்ப விஜயோடு திரு துரை வைகோ அவர்கள் இவ்வளவு நெருக்கம் காட்டுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 2 எம்எல்ஏக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல 2 பேர் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட்டுக்கு விட்டாங்கன்னா அது ரெண்டு இவங்க வந்துடும். அதாவது அந்த சோசியல் மீடியால யாரோ எழுதியிருந்தாங்க 50 கோடி ரூபாய் பேசி முடிக்கப்பட்டது. யாருக்கு சார்? 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க ராஜினாமா பண்றதுக்கு. அதுல 10 கோடி ரூபாய் அந்தந்த சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு, மீது 5 கோடி ரூபாய் கம்பெனிக்குன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்றது, சோபா வந்ததா வரலையா, எங்க இறக்குனாங்க, அதாவது தமிழக வெற்றிகளத்துல அவங்க ராஜினாமா பண்ணி இணைகிற மாதிரி. ஆமா, அது தமிழ்நாட்டில் இறக்குனாங்களா அது வெளிநாட்டில் இறக்குனாங்க அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் ஜெயிச்சிருக்கிறார் துரை. அவருக்கு என்ன இந்த கட்சிக்கு தியாகம் பண்ணாரு, அவருக்கு அந்த உறுப்பினர் நீங்க பதவி கொடுத்தீங்க என்பதற்காகத்தான் கட்சியுடைய மூத்த தலைவர்லாம் விலகி கட்சி விட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய அடையாளங்களாக இருந்தது, மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்க கட்சி விட்டு விலகி போனாங்க. அவர் இப்போ இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவோட போகணும்னு நினைச்சாரு. பாஜகவோட போகணும் என்பதற்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரஷ்யாவில் காணாமல் போன ஒரு மாணவனுக்கு மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரோட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும்னு போனார். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 50 நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் சேர்த்தா நீங்க ஏறக்குறைய 58-60 பேர் கிட்ட இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கிருக்கலாம். ஆனால் நீங்க பாஜகவோட கையெழுத்து வாங்கி, அந்த பாஜகவோட கையெழுத்து வாங்கி தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சு உங்களோட சோசியல் மீடியாவில் போட்டீங்க. அப்போ பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஃபெடரலைஸ் மினிஸ்டரா இருக்கிறார்ல, உர கட்டுப்பாடு அமைச்சராக இருந்த சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் மாநில அரசியலுக்கு போறார், பீகார் அரசியலுக்கு. அந்த பொறுப்பு காலியா இருக்குது, அந்த பொறுப்பை துரை கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் அப்போ உண்மையாக நடந்திருந்து, இதெல்லாம் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அந்த நேரத்தில் வைகோ சம்மதிக்கல, யார் சம்மதிக்குன்னு தெரியல, அதுக்கு அனுமதிக்காத காட்டல் தான் அவர் அந்த முடிவை கைவிட்டார். இப்போ அவர் ஒரு பெரிய கார்பரேட், பல பணங்கள் இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் வந்தது, எப்படியெல்லாம் வந்தது, மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது 1800 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்லும் போது பதில் சொல்லாம போனார்ல, பல குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. அப்போ இந்த பணங்கள்லாம் எங்க வந்தது, இந்த பணங்கள்லாம் எங்க போச்சு, அவ்வளவு வந்துதான் எனக்கு தெரியாது. ஆனால் அரசியல் சம்பாதித்த பணங்கள் எங்கே போச்சு அப்படின்னா, அது பல இடங்கள்ல அவர் இன்வெஸ்ட் பண்றாங்க.
குறிப்பா KNAன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு மூலமாக தான் இவர் வந்து இந்த பினாமி சொத்தாக வெளிநாட்டில் அது இன்வெஸ்ட் பண்ணி அதை பாதுகாக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது. எனவே தான் இந்தியாவில் ஒரு அமைச்சரோட ரொம்ப நெருக்கமா இருக்கவா தொடர்ச்சியா காட்டிட்டு வருவார். எப்ப டெல்லி போனாலும் அவங்க சந்திக்காம அவர் வரமாட்டார். அப்ப அந்த பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க போனா அதுக்கு பின்னால பெரிய செய்திகள் இருக்கிறது. மிகப்பெரிய சிதம்பரம் ரகசியம் இருக்கிறது. ஏன் அவர் போகின்ற போதெல்லாம் சந்திக்கிறார்? பல பேர் அவங்க சந்திப்பதில்லை. ஆனால் இவர் மட்டும் எப்பவுமே செல்லப்புள்ள மாதிரி பிஜேபியோட செல்லப்புள்ள மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசி அவரை பேசுவாங்க. பல மணி நேரம் ஒதுக்குவாங்க. அப்போ போகின்ற போதெல்லாம் என்ன நடக்கிறது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்து கொண்டு வருகிறது. இவை எல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்க தகவலாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஹேசியமான ஒரு தகவலாகவே வந்து நீங்க தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. ஒரு அப்பட்டமான ஒரு பகிரங்கமான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விமர்சனமா நம்ம அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க மக்கள் நல கூட்டணியில இருக்கும் போது இத்தனை 1000 கோடின்னு சொல்லி அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சே, அதுக்கு அவர் உரிய விளக்கம் கொடுத்தாரா? கொடுக்கல. அப்படிங்கிற போது அப்போ நீங்க அந்த பிரச்சனையும் மக்கள் நல கூட்டணியில அந்த கருத்து விவாதம் வந்ததுன்னு சொன்ன இல்லையா தாயகத்துல. அப்ப டி.கே. ரங்கராஜன் கேட்கிறார், நீங்க அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க ஏன் சார் பதில் சொல்லாம நீங்க வந்து மறுச்சிட்டு போன? அப்படின்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். மௌனம் என்பதை குறிப்பு சம்மதத்தை தான் குறிக்கணும். இதுக்காகலாம் போராடணும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்காக. ஆனால் என் மீது இப்போ வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இது போன்ற செய்திகள் வருது. நான் தான் சொல்றேன்னு 1995 கட்சி ஆரம்பிக்கின்ற அந்த காலம் வரையிலும் வைகோ அவர்கள் வாடகை வீட்டில தான் இருந்தார். ஒரு கருப்பு கலர் அம்பாசிடர் கார் மாதிரி தான் வச்சிருந்தார். கட்சி ஆரம்பிச்சு 95 ஆண்டு நிறைவு பின்னால்தான் ஒரு 2 கிரவுண்ட் இடம் அண்ணா நகர்ல இடம் வாங்கி வீடு கட்டினார். அந்த பணம் அவர் சொந்தமாக அவருடைய பணம். அது அவங்க வளமான குடும்பங்கள், அதெல்லாம் நான் மறுப்பு சொல்ல. ஆனால் துரைக்கு அதே அண்ணா நகர்ல ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து 3 ஸ்டார் ஹோட்டல் எப்படி சார் வந்தது நான் கேட்கிறேன். நான் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம், அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, இது எப்படி வந்ததுன்னு தான் நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் நான் எவிடன்ஸோட சொல்றேன்ல. என்னென்ன சர்வே நம்பர் என்கிட்ட இருக்கு, டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ எந்தெந்த நாட்டில் இருக்கிற அதெல்லாம் கூட என்கிட்ட இப்போ டாக்குமெண்ட் வந்து இருக்குது. இதெல்லாம் விரைவில் தேவைப்பட்டுச்சா நான் இது வந்து நான் வெகுஜன பொது சமூகத்திட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அவங்க என்ன இப்போ டீஸ் பண்றாங்க, நான் வந்து பொது வாழ்க்கையை சீர்குலைத்து நான் சம்பாதிச்சிட்டேன். நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இல்லை ஏதோ ஒரு அரசுக்கு சாதகமாக நான் செயல்பட்டவங்க கிடையாது. மீடியேட்டர் வேலை நான் எங்குமே செஞ்சவங்க கிடையாது. ஆனால் நீங்கள் செய்தீர் என்பது இப்போது பக்கமாக அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சரி. நிச்சயமா பல விமர்சனங்கள் திரு வைகோ அவர்கள் மீதும் மதிமுக மீதும் வச்சிருக்கீங்க. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஏன்னா பல நிதி ரீதியான பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. நிச்சயமா சார், ஒரு விரிவான ஒரு உரையாடல். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் தெளிவாகவும் நிதானமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.